அன்பானவர்களே, இந்த லென்த் நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை. நோய்களை எல்லாம் என்ற தலைப்பில் இந்த டாக்டர்கள் சில நோய்களை குணமாக்க மருந்துகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சில நோய்களை குணமாக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள். எய்ட்ஸ் நோய் ஆயிரக்கணக்கான ஜனங்களை வாரிக்கொண்டு போகிறது. டாக்டர்களோ அதற்கு பரிகாரம் செய்ய முடியாமல், மருந்தொன்றும் கண்டுபிடிக்க முடியாமல், வழி இல்லாமல் திகைக்கிறார்கள், திணறுகிறார்கள். ஆம், விஞ்ஞானத்திலும் மருத்துவத்துறையிலும் குணமாக்க முடியாத பல நோய்கள் இருக்கின்றன. ஒரு முறை கனடா தேசத்திலே உலகமெங்கும் இருக்கிற டாக்டர்கள் எல்லாம் கூடி வைத்தியத்துக்கு கட்டுப்படாமல் குணமாக்க கூடாதும் கொடிய வியாதிகள் எத்தனை இருக்கின்ற என்று புள்ளி விவரங்களை சேகரித்தார்கள். கடைசியில் அந்த நோய்களெல்லாம் பட்டியலிட்டு மொத்தம் 39 என்று வெளியிட்டார்கள். இதை நான் பார்த்தபோது மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அதில் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக 39 முறை சவுக்கினால் அடிக்கப்பட்டார். அப்படி 30 முறை அடிக்கப்படும் போது அது ரோமருடைய பழக்கமாக இருந்தது. 39 முறை அவரிடம் அடிக்கப்பட்ட போது அவருடைய சரீரத்தில் 39 இடங்களில் தழும்புகள் ஏற்பட்டு இருந்திருக்கக்கூடும். எல்லாவற்றையும் எனக்காக சகித்தார். ஏன் இந்த தழும்புகள்? ஏன் இந்த காயம்? வேதம் சொல்லுகின்றது, ஏசாயா 53:5, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று. டாக்டர்களாலும் வைத்தியர்களாலும் குணமாக்க முடிய எத்தனையோ வியாதிகள் இருந்தாலும் அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்மையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்னை உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், என் மகனே மகனே, நான் உன்னுடைய நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டேன், நீ இனி சுமக்க தேவையில்லை. நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கிற அன்பானவர்களே. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆமேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா.